ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃபார் த லேட் வீடியோ. போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இங்கடி வெறும் போர்வை தான் இருக்கா? போர்வையா இது? ஹலோ, காலையில் எல்லாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி ரூமை வெக்கேட் பண்ணணும். அதனால் எல்லோரும் கிளம்பியாச்சு. லக்கேஜ்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் என் பையன்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு இருந்தான். அதோட நம்மளும் கொஞ்சம் கிளம்பி வெளியில் வந்தாச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தா செம வெயிலாக இருக்குது. எல்லாம் அடிக்கிற குளிருக்கு நல்ல காலையில் செம வெயில். ஒன் டே ஏற்காடில் எப்படி போச்சுங்கிறத தெரியல, நல்லா என்ஜாயாக ஆச்சு. ஆனால் ஒரு இடம் மட்டும் நாங்கள் போகாமல் வந்துட்டோம், ஸ்கை பார்க்கு. அது மட்டும் தான் போகல. அடுத்து காரில் போகும்போது தான் ஞாபகமாக வருது, ஏற்காடை வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லையேண்டு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுனால யாரும் டீலாம் குடிக்கல. ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து வாங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். வாங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்க்கலாம். நம்ம டூருன்னு வந்தாலும் மெயினாக என்ன வாங்குவோம், சாக்லேட் தான் வாங்குவோம். அதுக்காக ஒரு கடைக்கு வந்தோம். அந்தளவு ஏற்காடில் நிறைய கடையும் இல்லை, வேறு 3 கடை 4 கடையோ தான் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாக்லேட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாக்லேட் மட்டும் வாங்கினோம். ஆனால் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. ஹேர் ஆயில், தைலம், அதோட சாக்லேட்டு, டீ தூள், ஏலக்காய், இந்த ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு, பசங்க சாக்லேட் தான் கேட்டாங்க, அதை மட்டும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். வாங்கிட்டு அதோட காருக்கு போனால் நம்ம அங்கே போய் பார்க்கலாம், ஒரு திங்ஸ் காணும் எடுத்தோம், நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் திருப்பி போய் அதையும் பில் போட்டு வாங்கிட்டு அங்கேன்னு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோங்கிறத வீடியோ பார்த்துட்டே இருங்க, தெரியும். ஒரு வழியாக ஏற்காடு பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வாங்க எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் பெண்டெல்லாம் பார்க்கும்போது செம்ம பயங்கரமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இருந்தாலும் கொடைக்கானலில் இப்படி இருக்காது, அங்கங்கே டக்குன்னு இந்த ஹேர் பெண்ட் வர்றது தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கொடைக்கானல் போனப்போ இந்த ஒரு பெண்டுக்கும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும்.
அந்த கொடைக்கானல் போனப்போ அடிக்கடி நிப்பாட்டி வாமிட் வந்த சீராகவே இருந்துச்சு. இங்கே அந்த அளவு தெரியல. நல்லா வர இடம் ஃபுல்லாக நல்லா வெயிலாகவே இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி அது எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா அப்படியே பனி மூட்டமாக நல்லா செமையாக இருந்துச்சு. நல்லா ஜில் கிளைமேட்டாக. நம்ம சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்களா, அப்படியே அவங்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டு 1 2 இல்லை நிறையா பாடு வரிசலாக இருக்குது. எல்லாரையும் பார்த்து அப்படியே பாய் சொல்லிட்டு ஏற்காடுக்கு பாய்ன்னு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ சேலம் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சேலத்தில் இருக்கிற டிமார்ட் தான் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் டிமார்ட்டில். டிமார்ட்டில் உள்ள எல்லா பொருளுமே நல்லா கம்மியாக இருக்குது. எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. எல்லா பொருளுமே நல்ல வர்த்தபுளாக இருக்குது. நல்ல குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நிறைய மிக்சிங் பவுலு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாரு, அது எல்லாமே நல்ல கம்மி ப்ரைஸில் இருக்குது. எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டமும் நல்ல ரீசனபிளாக நல்ல கம்மியான ரேட்டில் இருக்குது. பரவாயில்ல, டிமார்ட்டில் நம்ம நல்ல செம்ம பர்ச்சேசிங் பண்ணலாம். ஒரு வழியாக குட்டி பர்ச்சேஸ்னு உள்ளே போய் ஓரளவு பர்ச்சேஸை முடிச்சுட்டு அதோட பில் கவுண்ட்டுக்கு வந்து பில் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, மாலுக்கு தான் போகிறோம். லஞ்ச் நம்ம அது செட் ஆகல. அதனால் இங்கே வந்து பசங்கள்லாம் பீஸா வேணுண்டுச்சுங்க. அதனால் பீஸா ஆர்டர் பண்ணி அது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா, எல்லாம் மூவிக்கு தான் போகிறோம். அது மாலில் உள்ள தேட்டருக்கு தான் போகிறோம். என்ன மூவிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது இப்போ எடுத்த வீடியோ இல்லை, முன்னாடியே எடுத்த வீடியோ தான். போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன மூவிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்போ எடுத்துருப்பேங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்க. என்ன மூவின்னு கெஸ் பண்ணீங்களா? அமரன் மூவிக்கு தான் வந்திருக்கோம். மாலில் உள்ள தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாலே ஸ்நாக்ஸ்லாம் அங்கே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும்னு தெரியும். அப்படி இருந்தாலும் வெளியில் வந்து சும்மா அப்படியே பார்த்தோம் என்ன ரேட்டில் இருக்குன்னு. ஒன்று நம்ம ரேட்டை பார்க்கும்போது எப்பா வேணாப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா செமையாக இருந்துச்சு. படம் நல்லா வர்த்தபிள் தான். அதோட மூவி முடிச்சு எல்லாரும் வெளியில் வந்தாங்கன்னு பார்த்தா எல்லார் கண்ணிலையுமே தூசி இருந்த மாதிரி அழுவக்கூடாதவங்க அழுவ வராதவங்களாம் இந்த மூவியை பார்த்து நல்லா சமாளம் அழுதுட்டாங்க பேருக்கு. ரொம்ப எல்லாருக்குமே அப்படியே ஃபீலிங் ஆகிடுச்சு லாஸ்ட்டு கிளைமேக்ஸு. ஹோட்டலுமே மூடுற டைம் ஆகிடுச்சு. அன்னபூர்ணா ஹோட்டல் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இருந்துச்சு. அதுவும் க்ளோஸ் ஆகிற டைமு. அப்போ அங்கே போய் தான் நம்ம டின்னர் முடித்தோம். டின்னர் முடிச்சுட்டு அதோட அடுத்து நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. 2 days எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா செமையாக என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரிஸ். இதோட ஏற்காடு சீரிஸ் முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மொபைல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.